மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. விதிகள் வகிக்கிற அந்த விதிகளுக்கு முகப்புரை என்ன சொல்றாங்கன்னா, தே ஷல் பி எக்ஸ்டெண்டட் டு ஹோல் ஆஃப் இந்தியா. இந்த விதிகள் இந்தியாவில் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் எக்ஸப்ட் தமிழ்நாடு. நான் கேட்கிறேன், மும்மொழின்னா எந்த மொழி? ஏதாவது குறிப்பிட்ட பிராந்திய மொழி இல்லை, அதுதான் தவறு. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்திருக்கீங்களா, நிலையத்துடைய போர்டு இருக்குதுல்ல, எந்த மொழி எழுதப்பட்டிருக்கு? மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மும்மொழி தான் இந்தி ஒன்றுதான். நீங்க இப்ப சொல்றது பார்த்தா ஹிந்தி படிக்கலாம், தெலுங்கும் படிக்கலாம், மலையாளமும் படிக்கலாம், கன்னடமும் படிக்கலாம்னா நான் கேட்கிறேன், அப்ப இது வந்து பல மொழி தானே? அப்ப பலமொழி கொள்கையா? இதே மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு டீச்சர் போறதுக்கு தயாரா? சமீபத்தில் அமித்ஷா என்ன சொன்னாருன்னா, ஆங்கிலம் அகற்றப்பட வேண்டும். இன்னமும் ஸ்டில் தே ஆர் ஸ்பெல்லிங். பிரைம் மினிஸ்டர் மோடி அவரும் என்ன சொல்றாருன்னா, அந்நிய மொழி மோகம் நமக்கு கூடாது, அந்த மோகத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னா 344 351 351 இந்தியை நீங்கள் வந்து பயன்பாட்டை அதிகப்படுத்துங்கள். ஹிந்தி லாங்குவேஜில் வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கல இல்லை அப்படின்னா சான்ஸ்கிரிட்லேருந்து கடன் வாங்குங்கள். அந்த நேபாளி வந்து அந்நிய மொழி தான். அந்த நேபாளி நம்ம இந்த அட்டவணை மொழி 22ல் ஒரு மொழியா இருக்கு. அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் திமுகவுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க செயல்பட்டா நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு போங்க. சீமான் வந்து கேக்குறாரு, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் வரும்போது அப்ப நீங்க சொல்லியிருக்க வேண்டியதுதானே, ஹிந்தி எல்லாம் அங்க நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. சீமான் வந்து விவரமான ஆளு, விவரத்தோட பேசுறவர் தான். ஆனா இது பற்றிய புரிதல் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னாங்க, இல்லை அது வந்து கொள்கைக்கு முரண்பாடு, நாளைக்கு அது பெரிய இஷ்யூ ஆகும். நம்ம எதிர்கட்சி அப்போ கலைஞர் இருக்குல்ல, கலைஞர் வந்து சாதாரண ஆள் இல்லை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் தலைவர், அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மொழிப்போர் அப்படிங்கிறது இப்போ பேச வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கு. 1938 ராஜாஜி அவர்கள் காலத்தில் அது ஆரம்பிச்சா கூட, இந்த 1963 65 வந்து ஒரு பெரிய போராட்டமா வெடித்தது. அப்போ நீங்க வந்து மாணவர் சார்பில் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்போ அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அப்ப இந்த பீரியட் அப்படின்னு எடுக்கும்போது 1965? அதாவது நீங்கள் சொன்னது போல 1938 இந்த இந்தி எதிர்ப்பு என்கிற அந்த நிலை தமிழ்நாட்டில் உருவானது. அது நீங்கள் சொன்னது போல் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது அப்பொழுதுதான் கொஞ்சம் இந்த போராட்டம் தீவிரமடைந்தது. அதிலே தான் தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் நீதி கட்சியிலிருந்து அந்த நீதி தலைவர்கள் அதை முன்னெடுத்து அதை செய்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், 1938 போராட்டம் துவங்கி கொஞ்சம் படிப்படியாக, இந்தளவுக்கு வேகப்படவில்லை அப்பொழுது. அதாவது தேவையில்லை என்கிற அளவில் அந்த நீதி கட்சி தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் அதை மறுத்தார்கள் அல்லது எதிர்த்தார்கள். இந்த 63 65 காலகட்டம் என்று சொல்லுகிறீர்களே, அது ஏன் அந்த காலகட்டத்திலே இது தீவிரமடைவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அரசமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே அரசமைப்பு நிர்ணய சபையிலே பல வல்லுநர்கள் கூடி அந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள். அதிலே அந்த அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பிரிவு இருக்கிறது, அது ஆர்டிக்கிள் என்று சொல்வார்கள். அந்த 343வது அந்த பிரிவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குடியரசு, அதாவது சுதந்திரம் அடைந்தது 47, இந்திய குடியரசானது 1950 தான் குடியரசாகிறது, 50 தான் அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வருகிறது. ஆக அந்த ஆர்டிகிள் 343
பிரிவு 340 என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்தியா என்கிற இந்த தேசத்திற்கு, அதாவது அலுவல் மொழி மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அந்த மத்திய அரசாங்கத்திற்கு அலுவல் மொழி, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ், அது நன்றாக புரிந்து கொள்ள, இதுதான் முக்கியம். அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழியாக தேவநகிரி எழுத்து வடிவில் இருக்கிற இந்த இந்தி இடம்பெற்றது. அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது இந்த இந்தியாவிற்கு மத்திய அரசுக்கு அலுவல் மொழியாக சொல்லப்பட்டதிலே என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அதற்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு பிறகு தொடர்ந்து ஆங்கிலம்தான் இருந்து வந்தது. இந்த பிரிவில் தான் இந்தி சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்படுகிற போது என்ன ஒரு வாசகம் வருகிறது என்று சொன்னால், இந்தி மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழி. இப்பொழுது அந்த அந்த காலகட்டத்தில் ஆங்கிலம் இருந்து வருகிறது. இந்த ஆங்கிலம் இந்திக்கு அலுவல் தொடர்பு மொழி, இணைமொழியாக தொடர வேண்டும். அது எத்தனை ஆண்டு காலம் தொடர வேண்டும்? 15 ஆண்டு காலம் மட்டும்தான் தொடர வேண்டும். அப்போ 1950 குடியரசு நாடாகிறது. 15 ஆண்டுகள் ஆங்கிலத்திற்கு காலக்கெடு. அந்த ஆர்டிகல், அந்த அரசமைப்பு சட்ட பிரிவு 343 சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஆங்கிலத்திற்கு காலாவதி எதோடு முடிகிறது? 65 முடிகிறது. ஆக 65 காலாவதி முடிகிற போது அந்த ஆங்கிலம் அகற்றப்படும். அந்த நிலைமை அகற்றப்பட்டு விட்டால் இந்தி தான் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய அலுவல் மொழி. இப்பொழுதுதான் இந்த இந்தி பேசாத மாநிலங்கள், இந்தியை விரும்பாத மாநிலங்கள், குறிப்பாக சொல்ல வெஸ்ட் பெங்கால், அதே போல் தமிழ்நாடு, கேரளா, தென் மாநிலங்களில் இருக்கிற சில மாவட்டங்கள் இதை எதிர்த்தன. காரணம், ஆங்கிலம் அகற்றப்பட்ட பிறகு இவர்களுக்கு இந்தி படித்துத்தான் ஆக வேண்டும், கட்டாய அலுவல் மொழியாக ஆக்கப்பட்டவுடன் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன் பாதிப்பு ஏற்படும் என்றால், இந்தி பேசுகிற மக்களுக்கு இந்தி தாய்மொழி, தமிழ் பேசுகிற, தெலுங்கு பேசுகிற, கன்னடம் பேசுகிற, மலையாளம் பேசுகிற தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு தாய்மொழி. இந்தி வருகிற போது அது இரண்டாவது மொழி. ஆக இந்த மொழியை படிக்க வேண்டும் அவர்கள். ஒரு தேர்வு நடக்கிறது, தேர்வு ஹிந்தியிலே நடக்கிறது. ஹிந்தி பேசுகிற மாணாக்கர்கள் கலந்து கொள்கிறார்கள். தென் மாநிலங்களைச் சேர்ந்த மாணாக்கர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த தேர்வை எழுதுவது சுலபம். இவர்களுக்கு புதிய மொழி அதாவது இப்பொழுது புதிதாக கற்றுக்கொண்ட மொழி, அவர்களோட போட்டி போட முடியாது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த போராட்டம் தீவிரமானது. அந்த 65 அதற்கு பிறகு அந்த 63 தொடங்கிய அந்த இது 65 தான் கொஞ்சம் போராட்டம் தீவிரமடைந்து ஒரு கிட்டத்தட்ட, அதாவது இதற்கு ஒரு முடிவு ஏற்படவில்லை என்று சொன்னாலும் ஒரு தற்காலிக முடிவு, தற்காலிக பரிகாரம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். அது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த போராட்டம் 63 தொடங்கிய போது அப்பொழுது பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்பொழுது நாடாளுமன்றத்திலே பல வடநாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தென்னாட்டு நாடாளுமன்ற பேசுகிறார்கள். இந்தி கட்டாயமாக்கக்கூடாது, ஆங்கிலம் அகற்றப்படக்கூடாது என்று பேசுகிறார்கள். அப்பொழுதுதான் பாரத பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், இது 63 என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், அரசியல் சட்டத்தின் பிரிவு 343 படி ஆங்கிலம் 1965 முடிவுக்கு வருகிறது என்றாலும் இந்தி பேசாத மாநிலங்க மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் தொடரும். அந்த ஒரு பரிகாரம் கொடுத்ததுனால அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கார். அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அரசியல் சட்டத்தை திருத்தலை, அரசியல் சட்டத்தை திருத்தலை. இப்போ இந்த 15 ஆண்டுகளை நீக்கிருக்கலாம்ல, நீக்கலை, வாக்குறுதி மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அது சட்ட பாதுகாப்பு இல்லை, சட்டமாக்கப்படவில்லை. வாக்குறுதி கடைபிடிக்கப்படுகிறது. எனவே பிரச்சனை ஓரளவுக்கு ஒரு பரிகாரம் கிடைத்திருக்கிறது. அந்த அளவில் தான். அதற்கு பிறகு என்ன ஆனதுன்னா, 1963 அதிலே மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை, நாடாளுமன்ற சட்டம்,
அது அரசியல் சட்டம் நான் சொல்லுவது. இது நாடாளுமன்ற சட்டம். அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஆங்கிலம் தொடர்வதற்கு தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 1963 அலுவல் மொழி சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வந்து அது ஆங்கிலம், அதாவது நேரு கொடுத்த உறுதிமொழியை ஒரு சட்ட வடிவில் கொண்டு வருவதற்கு அதை ஆங்கிலத்தை அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 வகையாக இந்த மாநிலங்களை பிரிக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை பிரிவு ஏ, பிரிவு பி, பிரிவு சி. பிரிவு ஏ என்பது முழுக்க முழுக்க இந்தி பேசுகிற மாநிலங்கள். பிரிவு பி என்பது இந்தி பேசாத மாநிலங்கள், ஆனால் இந்தியை எதிர்க்காத மாநிலங்கள். சி இந்தியை எதிர்க்கிற மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள். ஆக அந்த அலுவல் மொழி, அதாவது கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, மாநிலத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் அந்த பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம் எதில் இருக்கணும்னா, இந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்தி ஷெல்பின்னு போட்டிருக்கான். ஹிந்தி இதுதான் தொடர்பு. இந்தி அதாவது பேசாத அல்லது எதிர்க்காத அந்த மாநிலங்கள் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஹிந்தி விரும்பாத எதிர்க்கிற மாநிலங்கள் ஒன்லி இங்கிலீஷ். இப்படி ஒரு இது வந்திருக்குங்க. அந்த 63 சட்டத்தில் இது ஒரு பிரித்து அவங்களுக்கு அந்த அப்படி பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த 63வது சட்டத்துக்கு 76 1976 விதிகள் வகுக்கப்படுகிறது. எப்பொழுதுமே சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டாலும் சரி, சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டாலும் சரி, அதற்கு விதிகள் வகுக்க வேண்டும். அந்த விதிகளை தான் நடைமுறைப்படுத்த முடியும். சட்டம் இருக்கும், சட்டத்துக்கு விதிமுறைகளை வகுப்பாங்க. அந்த விதிமுறைகளை தான் ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ அதை அமல்படுத்தும். அந்த விதிகளை தான் தொடர்ந்து பின்பற்றணும். விதிகளின்படி தான் நடக்கும். அந்த விதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் இன்னும் பல பேருக்கு தெரியாது. இப்போ இந்த போராட்டத்தில் பேசுகிறாங்க, இதை பற்றி கருத்து சொல்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அரசியல் தெரியாதவர்கள் சொல்கிறாங்க, மொழி பற்றுள்ளவர்கள் இருக்காங்க, மொழியை விரும்புவர்கள் சில பேர் இருக்காங்க. இப்போ கூட ஏன் ஹிந்தி படித்தா என்னன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க, ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் என்ன சாதக பாதகங்கிறத அது ஆராய்ச்சிக்கே அவங்க போகாத அவங்க மனசில் என்ன தோடுதோ அதை பேசுகிறாங்க. அதில் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் இப்போ புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அநேகமாக உங்களோட ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெளிவாக தெரியணும்னு இருக்க சொல்லுங்கள். 76 விதிகள் வகுக்கப்படுகின்றன. அது 63வது அலுவல் மொழி சட்டத்திற்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நான் 3 பிரிவாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன், அதை அப்படியே சொல்லி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரியாம்பிள், இந்த முகப்புரையில் அந்த ரூல்ஸ், விதிகள் வகுக்கிற அந்த விதிகளுக்கு முகப்புரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஷல் பி எக்ஸ்டெண்டட் டு ஹோல் ஆஃப் இந்தியா. இந்த விதிகள் இந்தியாவில் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் எக்ஸப்ட் தமிழ்நாடு. இதுதான். இது வந்து பல பேருக்கு தெரியாது. அப்பவே நம்ம விலக்கு வாங்கி வச்சிருக்கோம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். 63 உருவாக்கப்பட்ட அந்த அலுவல் மொழி சட்டத்திற்கு 76 விதிகள் வகுக்கப்படுகிற போது அந்த விதிகளில் பிரியாம்பிள் முகப்புரையிலேயே தேங்கிறது அந்த ரூல்ஸ் ஷல் பி எக்ஸ்டெண்டட் டு தி ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஆக தமிழ்நாடுக்கு இது பொருந்தாது. இது வந்து மத்திய அமைச்சருக்கு தர்மேந்திர பிரதாத்துக்கு தெரியுமோ தெரியாது. இல்லை இங்கே இருக்கிற இதுக்காக எதிர்த்து குரல் கொடுக்கறது தெரியுமோ தெரியாது. என்னுடைய கருத்து இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் எங்களை கட்டுப்படுத்தாதீங்க, எங்களை வற்புறுத்தாதீங்க, எங்களை அலோவஸ் டு டூ அவர் டியூட்டி, எங்களை எங்கள் போக்கில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான ஒரு முகாந்திரம் நமக்கு இருக்கிறது. அதை மாநில அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனா அவங்க தரப்புலேருந்து, ஒன்றிய அரசாங்கத்துடைய தரப்புலேருந்து ஹிந்தி அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லலையே.
இப்ப நீங்க சொல்றது வந்து ஹிந்தி பிரச்சனை வரும்போது தான் வந்து எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு வச்சிருக்கோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தி தான் நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லலையே. ஏதாவது மூன்றாவதாக ஏதாவது ஒரு மொழி எடுத்துக்கங்க. நீங்க மலையாளத்தை எடுத்துக்கங்க, தெலுங்குவை எடுத்துக்கங்க, கன்னடத்தை எடுத்துக்கங்க. இங்க வேற மாநிலங்கள் தமிழை படிக்கட்டும். நாங்க அதை தானே சொல்றோம். அப்ப இந்தின்னு சொல்லாத போதும் நீங்கள் பிடிவாதம் பிடிப்பது ஏன்? அதை இந்தி திணிப்பு என்று மடைமாற்றி. நல்ல கேள்வி, அருமையான கேள்வியாக கேட்டிருக்கீங்க. நான் அது நல்ல விளக்கம் சொல்கிறேன். அதாவது நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். அதாவது மத்திய அரசாங்கம் வந்து மும்மொழி கொள்கையை கடைபிடித்து வருகிறது தொன்று தொட்டு. நம்முடைய மாநிலம் அண்ணா அவர்கள் 1968 வந்து இருமொழி கொள்கையை சட்டமாக்கிய பிறகு இங்கே இருமொழி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், மத்திய அரசாங்கத்தில் மும்மொழி, தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கை. நான் கேட்குறேன், மும்மொழினா எந்த மொழி சொல்லுங்க? நான் கேட்குறேன், மும்மொழினா எந்த மொழி? அவங்க குறிப்பிட்ட மொழி, பிராந்திய மொழி இல்லை, அதுதான் தவறு. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கீங்களா? ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருக்கீங்களா? போர்டு இருக்குல்ல, நிலையத்தினுடைய போர்டு இருக்குதுல்ல, எந்த மொழி எழுதப்பட்டிருக்கு? ஹிந்தியில். ஹிந்தி, ஆங்கிலம், அடுத்து தமிழ். இதுதான் மும்மொழி. மத்திய அரசாங்கத்தினுடைய மும்மொழி ஹிந்தி, ஆங்கிலம், பிராந்திய மொழி. இதுதான் மும்மொழி. இதை வச்சுங்க. அப்புறம் அது சொல்கிறேன், இது நமக்கு வந்து தமிழ், ஆங்கிலம் இருமொழி. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தியை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது சொல்லிவிட்டு படிக்க நாங்கள் சொல்லலையே அப்படிங்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், அப்படி சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த இதில் புதிய கல்விக் கொள்கையில் அது வருது. புதிய கல்விக் கொள்கையில் அது வர்றதுனால இவங்க அதை சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் கடைபிடிக்கிறது மும்மொழியா பழமொழியா? மும்மொழி தான் ஹிந்தி ஒன்று தான். ஹிந்தி, ஆங்கிலம், பிராந்திய மொழி. நீங்கள் இப்போ சொல்கிறது பார்த்தா ஹிந்தி படிக்கலாம், ஆங்கிலமும் இந்த தெலுங்கும் படிக்கலாம், மலையாளமும் படிக்கலாம், கன்னடமும் படிக்கலாம்னா அப்புறம் ஆங்கிலம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக, இல்லைங்களா? பிராந்திய மொழி இருக்குது, ஒவ்வொரு பிராந்திய மொழி. நான் கேட்குறேன், அப்போ இது வந்து பழமொழி தானே? அப்போ பழமொழி கொள்கையா? அப்போ கொண்டாடுறீங்களா? பழமொழி கொள்கை கொண்டாடுறீங்களா? அதை ஏற்றுக்க முடியாது. இவங்க சொல்கிறது அப்படி. இப்போ நான் கேட்குறது, ஹிந்தி படிக்கல. நான் கேட்குறேன், ஹிந்தி படிக்கணும்னு அவங்க சொல்கிறத கூட நான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். மத்திய அரசாங்கம் ஹிந்தியை கட்டாயம் படிங்கன்னு சொன்னால் கூட அது அவங்க கொள்கை, அவங்களுடைய பாலிசி. அது ஹிந்தியை வந்து மத்திய அரசாங்கத்துடைய அலுவல் மொழி ஆயிடுச்சு. அதை வந்து நம்மக்கிட்ட நம்ம மேலே திணிக்கிறதுன்னு கூட சொல்ல மாட்டேன். அதை பயன்படுத்திக்கிட்டு கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்போயே வந்து மாற்றிக்கிட்டு ஹிந்தி படிக்க, தெலுங்கு படிக்க. நான் கேட்குறேன், தெலுங்கு, மலையாளம் நம்ம 3வது மொழியாக படித்து என்ன பயன், என்ன பிரயோஜனம்? அதை எனக்கு சொல்லுங்கள். ஹிந்தி படித்தாலாவது ஒரு மத்திய மொழி, மத்திய ஆட்சி மொழி, மத்திய ஆட்சியினுடைய மத்திய அரசாங்கத்துடைய அலுவல் மொழி. அது படிக்கிறதால பிரயோஜனம் இருக்குது. ஏன் நம்ம படிக்க மாட்டோம்னா நம்ம இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம். அதனால் அது நாங்கள் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு வரல. இந்த மொழி கொள்கை நமக்கு அதை ஏற்றுக்கலை. அதனால் இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மொழி மும்மொழின்னா, இப்போ மலையாளத்தை படித்து தமிழ் மாணவர்கள் தமிழ் பள்ளியில் மலையாளத்தை படித்து என்ன பண்ண போகிறாங்க? தெலுங்கு படித்து என்ன பண்ண போகிறாங்க? கன்னடத்தை படித்து என்ன பண்ண போகிறாங்க? இதோ வியாபார நிமித்தமாக போனால் அந்த மொழி அங்கே நாம் கற்றுக்கலாம். வேறு ஏதாவது வேலை நிமித்தமாக போனால் கூட அங்கே கற்றுக்கலாம். படிக்கிற காலத்தில் அந்த மொழி எதுக்கு? பல மொழியில் ஏதோ ஒரு மொழி படினா வாட் இஸ் தி யூஸ்? அதுதான் நான் கேட்குறேன், என்ன பிரயோஜனம்? இன்னொன்று நான் கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மாணவன் ஒரு பள்ளியில் ஒரு 10 பேர் மலையாளத்தை கேட்குறான், ஒரு 10 பேர் தெலுங்கை கேட்குறான், ஒரு 10 பேர் கன்னடத்தை கேட்குறான், 10 பேர் உருதை கேட்குறான், 10 பேர் ஒரியாவை கேட்குறான். நான் கேட்குறேன், இதே மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் போகிறதுக்கு தயாரான்னு கேட்குறேன். போட மாட்டாங்க. ஹிந்திக்கு மட்டும்தான் வாத்தியார். அப்ப மறைமுகமா ஹிந்திக்கு மட்டும்தான் ஆசிரியர் நியமிப்பாங்க, அவங்களுக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ பையன் இவங்க சொல்கிறாங்க, பையன் சேர்ந்துருவான். சேரும்போது அந்த ஸ்கூலில் என்ன தெரியுமா? மலையாள வாத்தியார் இல்லைப்பா, நீ வேற ஏதாவது ஒரு ஹிந்திக்கு தான் இருக்கு கோர்ஸ் மாற்றிக்க. அப்போ வாத்தியார் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தான் கோர்ஸை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆக இது வந்து மறைமுகமாக இது ஒரு ஆசை காட்டி இந்த மொழியெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் சேரலான்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் போடாத, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காத, ஆசிரியர் நியமிக்காத இந்திய ஆசிரியர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்திய ஒரு பாடமொழியாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்த மாணவர்களை அப்படியே டைவர்ட் பண்ணிடுவாங்க. இந்த தந்திரம் நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது.
அதனால தான் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து சீமான் கேட்குற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு முன்பு நம்ம வரலாறை பேசிக்கிட்டே வந்தோம். அதுல 1965 மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா? ஏன்னா அதனுடைய தாக்கம், எதற்காக இந்த மொழி போர் அப்படிங்கிறத இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சாதான் அந்த மொழியோட வீரியத்தை அவங்க புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் திரும்ப அதை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அப்ப 1965 பெண்கள் கூட கலந்துக்கிட்டாங்க. மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்கெல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் இருந்தது, அந்த மொழியை விடக்கூடாதுங்கிற தாக்கம் இருந்தது. நீங்க கல்லூரி மாணவரா போராட்டத்துல கலந்துகிட்டு இருந்திருப்பீங்க. அப்ப எப்படி மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் கூட இப்ப கோலமிட்டு அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, அப்பவே அதெல்லாம் நடந்தது இல்லையா? அதை பற்றி நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, இதில் நல்ல கேள்வி, அந்த வரலாற்று இதை கேட்குறீங்க. இதில் வந்து என்ன ஒரு இதுன்னா, அரசியல் சட்டத்தை வடிவமைத்த இந்த அரசியல் நிர்ணய சபையிலே பல வல்லுநர்கள், பல மேதைகள் தான் அதை உருவாக்கணும். அவங்க கூட நீங்கள் பாருங்கள், அதாவது இவ்வளவு அது அவங்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை இருந்திருக்குமே. ஆனால் இன்னைக்கு கீதம், நாட்டுக்கு கீதம் எது? தேசிய கீதம். அது எப்படி அழைக்கப்படுகிறது? தேசிய கீதம் என்று அழைக்கப்படுகிறது. பறவை உண்டு, தேசிய பறவை மயில். தேசிய விலங்கு வெஸ்ட் பெங்கால் டைகர். ஆச்சுங்களா? அது மாதிரி தேசிய மரம், தேசிய பாடல், நாட்டு பாடல்லாம் வந்தே மாதரம். அதே மாதிரி தேசிய பறவை, தேசிய விலங்கு, இதுக்கெல்லாம் தேசியம்னு வச்சாங்க. ஆனால் இந்த மொழிக்கு மட்டும், பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டுக்கு ஒரு மொழி ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திய அலுவல் மொழின்னு தான் அந்த வல்லுநர்கள் சொன்னாங்க ஒழிய தேசிய மொழின்னு சொல்லலை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திக்கு தேசிய அந்தஸ்து கிடையாது, தேசிய மொழி கிடையாது, அலுவல் மொழி தான். அதனால தான் அவங்க அந்த தேசிய மொழின்னு அந்த இதில் கொண்டு வரல. அப்போ என்ன அவங்க பயந்தாங்கன்னா, நம்ம இது ஃப்யூச்சர் ஜெனரேஷன், இப்போ நாளை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆங்கிலம் அகற்றப்படுவே ஆனால் ஹிந்தி தான். இப்போ இவங்க மும்மொழி கொள்கைன்னு மத்தியஸ்தர்கள் பேசுகிறாங்க இல்லைங்களா? அந்த அரசியல் சட்டமைப்பு 343 படி 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் அகற்றப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஹிந்தி தான். அப்போ மும்மொழி என்ன ஆகிருக்கும்? ஒரு மொழி கொள்கை ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நமக்கு வந்து இரண்டாம் தர குடிமக்கள் ஆகிடுற அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா அவன் தாய்மொழியில் பரீட்சை எழுதுகிறான், தாய்மொழியை கற்றுக்கிறான். நாம் வந்து தாய்மொழியோட அதிகம் கற்கும்போது நாம் வந்து இரண்டாம் தர மக்கள் ஆகிடுறோம். அந்த ஃப்யூச்சரில் நம்ம சந்ததியினர் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்கள் இதில் வித்தியாசம் இல்லாத, கட்சி வித்தியாசம் இல்லாமல், அந்த அதாவது சந்ததியர் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஏற்பாட்டை அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் அந்த 65 அந்த 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 காலகட்டம் தான், அந்த ஆங்கிலம் நீடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தில் தெரிஞ்சு தான் அவங்க அதை பண்ணினாங்க. அது நல்ல வேலை நாடாளுமன்றத்தில் வந்து நேரு கொடுத்த உறுதிமொழியாலும், இந்த நான் சொன்ன மாதிரி 1963 மொழி சட்டம், அந்த சட்டத்தினாலேயும் நமக்கு வந்து ஒரு இது கிடைச்சிது. இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு பயம் வந்திருக்குன்னா, காங்கிரஸ் வந்து அதை கொஞ்சம், அதாவது அதை ஒரு ரொம்ப இது வந்து தீவிரமாக அதில் இறங்கலை. இப்போ இருக்கிற சர்க்கார் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எல்லாருமே அச்சப்படுகிற ஒரு நிலைமை இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சமீபத்தில் அமித்ஷா என்ன சொன்னாருன்னா, பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, ஆங்கிலம் அகற்றப்பட வேண்டும். இன்னமும் ஸ்டில் தே ஆர் ஸ்டெல்லிங். ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அந்நிய மொழி மோகம் நமக்கு கூடாது, அந்த மோகத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னா, அப்போ பிஜேபியினுடைய இன்டென்ஷன், இப்போ நான் தனிப்பட்ட பிரதம அமைச்சரையோ உள்துறை அமைச்சரையோ கூட நான் சொல்லலைங்க, அது அவங்களுடைய மொழி கொள்கை, அவங்க சித்தாந்தம் இல்ல. அது வந்து கட்சி ரீதியா சொன்னா நீங்க சொல்றது சித்தாந்தம். இவங்க நம்ம நாட்டுடைய பிரதமர், நம்ம நாட்டுடைய உள்துறை அமைச்சர். அப்ப அவங்களுக்கு நாட்டோடதான் சித்தாந்தம், நாட்டோட நன்மை. அவங்களே சொல்லும் போது நமக்கு அந்த பயம் வருதா இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலம் அகற்றப்பட்டு விடுங்கிற அந்த ஒரு பயம் தொடர்ந்து இருக்குது. அப்படி அந்த பயத்தை நம்ம இந்தி பேசாத மாநிலங்கள் மக்களுக்கு அந்த தீக்கணும், அந்த அச்சத்தை போக்கணும்னா அவங்க என்ன செய்யலாம்னா, நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். அதாவது அந்த 15 ஆண்டுகள்னு அந்த 343 இருக்குல்ல,
அரசியல் சட்டம் தானே. எத்தனை முறை திருத்தியாச்சு அரசியல் சட்டம். 140, 160, 200 வரைக்கும் கூட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை ஒரு திருத்தம் கொண்டாங்க, ஒரு திருத்தம் கொண்டு வாங்கன்னு. என்னன்னு அதை 15 வருஷத்தை அதை எடுத்துருக்கேங்கிறேன். இன்டெஃபரட்டாக ஆங்கிலம் தொடர்பு பிரச்சனை முடிஞ்சு வச்சுல்ல. காலக்கெடுவெல்லாம் வேண்டாம், ஆங்கிலம் தொடரும். இப்போ நான் அதான் சொல்கிறேன், 63 அலுவல் மொழி சட்டம் அமுலில் இருந்தாலும் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சுக்க, அரசியல் சட்டத்தில் அந்த 15 ஆண்டுக்கு காலக்கெடு இருக்குது. இங்கே வந்து ஆங்கிலத்துக்கு அனுமதிச்சிருக்காங்க தொடர்றதுக்கு. நாளைக்கு நீங்களே ஒரு வழக்கு போடுறீங்க சுப்ரீம் கோர்ட்டில், அரசியல் சட்டத்தில் 15 வருஷம் சொல்லியிருக்குது, இப்போ ஆங்கிலமெல்லாம் தொடரக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போடுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ அரசியல் சட்டம் பெருசா, நாடாளுமன்றம் இயற்றிய அலுவல் மொழி சட்டம் பெருசான்னா எது நிற்கும்? அரசியலமைப்பு சட்டம் தான் நிற்கும். ஆக அந்த ஆபத்து எப்பவும் இருக்குது. அதனால் இவங்க அதை கொண்டு வரலாம்ல, அந்த அந்த காலக்கெடுவை நீக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், 344 அடுத்த பிரிவு அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியல? அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 344 அந்த பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இப்போ அலுவல் மொழி, மத்திய அரசாங்க அலுவல் மொழி இந்தி, இடைமொழி ஆங்கிலம். 344 என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் சட்டத்தில் ஆங்கிலம் ரெஸ்ட்ரிக்ட், அதாவது கட்டுப்படுத்துங்கிறான், பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்கிறான். அப்போ என்ன நோக்கம் என்ன பாருங்க, அது நாளைக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்குதுல்ல. ஆங்கில பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிற செக்ஷனும் இருக்குது 344. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கட்டுப்படுத்துதுன்னா அப்போ இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே சைட்லைன் பண்ணுற மாதிரி தான். அதுலேயே 340 என்ன சொல்கிறாங்கன்னா, 344, 351, 351 இந்தியை நீங்கள் வந்து பயன்பாட்டை அதிகப்படுத்துங்கள், இந்தி பயன்பாட்டை அதிகப்படுத்துங்கள். அதே சமயத்தில் ஆங்கிலத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, பயன்பாட்டை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறான் 351. அதாவது அந்த என்ரிச்னுங்க வார்த்தையை போடுறான், அதாவது செழுமையாக்க வேண்டும். எதை? இந்தியை செழுமையாக்க வேண்டும். ஆங்கிலத்தை பயன்பாட்டை குறைக்கணும், இந்தியை செழுமையாக்க வேண்டும். அப்போ செழுமையாக்கணும்னா என்ன பண்ணணும்னா லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில், இந்தி லாங்குவேஜில் வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கல இல்லை அப்படின்னா சான்ஸ்கிரிட்லேருந்து கடன் வாங்குங்கள், சான்ஸ்கிரிட்லேருந்து கடன் வாங்குங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அவருடைய நோக்கம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் திருத்தப்பட்ட கூறுகளில் இருக்குதா, இல்லை நம்ம 1950 அரசமைப்பு சட்டத்தில் போடப்பட்ட கூறுகள் அவையெல்லாம்? இதெல்லாம் அவங்களே போடப்பட்ட கூறுகள். 1950 சொல்றேன்னா அவங்கள நான் குற்றம் சொல்லலை. அந்த 343, 344, 351 இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அது அப்போவே அந்த அறிஞர்கள் போட்டது தான். இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அப்போ 351 என்ன சொல்கிறாங்க? இந்தியை வந்து செழுமையாக்குங்கள், பயன்பாட்டை அதிகமாக்குங்கள், வார்த்தைகள் இல்லைன்னா சான்ஸ்கிரிட்டில் வந்து நீங்கள் கடனை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, இப்போ நமக்கு மட்டும் கேட்கல, இப்போ இந்தி வந்து என்னங்கிறீங்க, அட்டவணை மொழி இருக்கு இல்லைங்களா, 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. 8வது அட்டவணையில், அரசியலமைப்பு சட்ட 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. அந்த 22 மொழிகளில் இந்தியும் ஒரு அட்டவணை மொழி தான். இப்போ நாம் என்ன கேட்குறோம், நாங்கள் என்ன கேட்குறோம், அல்லது எங்களுடைய கட்சி என்ன நிலைப்பாடுன்னா, அந்த 22 அட்டவணை மொழியில் இந்தியும் ஒன்று தான். ஆக இந்திக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வேண்டாம் 22 மொழிக்குமே கொடுங்க. 22 மொழியுமே நீங்கள் வந்து அலுவல் மொழியாக எடுத்துக்கங்க, அது ஒன்றும் பெரிய கஷ்டமானதில்லை. இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கங்க, 4 மொழி ஆட்சி மொழி, 4 மொழிகள் ஆட்சி மொழி. அங்கேயே போகிறீங்க, காஷ்மீர் எடுத்துக்கங்க, பிஜேபி வந்த பிறகு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஆட்சி மொழி 4, 5 மொழி. அதனால் இது ஒன்றும் இப்போ ஆகாத காரியம் இல்லை. ஏன்னா இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. எல்லா மொழியுமே இப்போ 22 மொழியுமே அலுவல் மொழியமாக்கி எல்லாம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆங்கிலத்தை அகற்ற மாட்டாங்கன்னு இப்போ நீ கூட எங்களுக்கு சமாதானம் சொல்லலாம். இல்லை அதான் உங்களுக்கு சட்டம் கொண்டாந்துருக்காங்க, அவங்களும் ஒன்று ஆங்கிலத்தை அகற்றதாக சொல்லலின்னு கூட நீ கூட எங்களுக்கு சமாதானம் சொல்லலாம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நேபாளி ஒரு மொழி இருக்குது,
நேபாளி. அந்த நேபாளி வந்து அந்நிய மொழி தான் இல்லைங்களா? நேபாள நாட்டு மொழி தான் நேபாளி, அந்நிய மொழி. அந்த நேபாளி நம்ம இந்த அட்டவணை மொழி 22 ஒரு மொழியாக இருக்குது. நேபாளி ஒரு அட்டவணை மொழி, நேபாளி அது அந்நிய மொழி தானே. இப்போ இவங்க என்ன சமாதானம் சொல்கிறாங்க தலைவர்களே, என்ன பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அந்நிய மொழியாக இருந்தால் கூட இங்கே பேசுகிற நேபாளிகள் நிறைய பேர் பேசுகிறாங்க, அதனால் நாங்கள் இதை வச்சிருக்கிறது தப்பு இல்லை, அதனால் நாங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நேபாளி அந்நிய மொழியாக இருந்தாலும் அட்டவணை மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய அரசியல் சட்டம், ஆங்கிலேயன் வெளியேறினாலும் ஆங்கிலம் பேசுகிற ஆங்கிலோ இந்தியன் மக்கள் அதிகப்படியாக இன்றைக்கு இங்கே கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ், அவங்க தாய்மொழி ஆங்கிலம், அவங்க நம்ம நாட்டு பிரஜைகள், நம்ம குடிமக்கள், அவங்க மொழி பேசுகிறாங்கல்ல. அப்போ நேபாளி எப்படி அந்நிய மொழினாலும் நீங்கள் வந்து அட்டவணை மொழியில் வச்சிங்களோ, அதே மாதிரி ஆங்கிலத்தையும் ஒரு அட்டவணை மொழியில் வச்சுட்டு போங்க, அட்டவணையில் ஒரு மொழியாக வச்சுட்டு போங்க, இந்த பிரச்சனையே தீர்ந்து போயிடும். இந்த இது வந்து இந்த மொழி பிரச்சனைக்கே முற்றுப்புள்ளி அடிச்சிடும். நீ மும்மொழி கொள்கையை வச்சுக்கா, நாங்கள் இருமொழி கொள்கை வச்சுக்கிறோம், ஆங்கிலம் தொடரட்டும், இஷ்டப்பட்டவன் படிச்சுக்கிட்டு போகிறாங்க, இஷ்டப்படாதையும் படிச்சுட்டு எப்படியே போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனால் இப்போ நேபாளி அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று ஆங்கிலம் வந்து அந்த 15 ஆண்டு காலக்கெடுவை நீக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி நேபாளி எப்படி நீங்கள் அட்டவணை மொழி இடம் பெற்றீங்களோ அது மாதிரி ஆங்கிலத்தை இடம்பெற சொல்லிட்டா ஆங்கிலம் எந்த காலத்திலும் அகற்றப்படாது. அதே மாதிரி இந்திக்கு எப்படி முக்கியத்துவம் 344 ஆர்டிகல் படி 351 ஆர்டிகல் படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அதே முக்கியத்துவத்தை சமஸ்கிருதமும் அந்த அட்டவணை மொழி தான் அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தமிழ் உள்பட அனைத்து அட்டவணை மொழிகளுக்கும் கொடுத்துருங்க, பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, யாரும் எந்த மொழி பிரச்சனையும் வராது. ஆனா நேபாளி அப்படிங்கிறத போது அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, அடிமைப்படுத்தின மொழி இல்லை, ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்முடைய அடிமைப்படுத்தின மொழி. அப்ப அந்த காலனித்துவத்திலேருந்து வெளியில வாங்க அப்படிங்கிறது தானே இங்க இருக்க கவர்னர் முதல் பிரதமர் மோடி அவர்கள் வரை ஒரு குரலா இருக்கு. அதாவது அடிமைப்படுத்தியவர்கள்லாம் போயிட்டாங்க ஆச்சுங்களா, அடிமைப்படுத்தலாம் போயிட்டாங்க. இது நமக்கு வழக்கில் இருக்கிற பழக்க மொழி தானே, நம்மளோட பழகி போச்சே. நம்மளை கித்தன்கின்னா பண்ணி நம்ம உதரத்தில் இருக்கிற மாதிரி தமிழ் இருக்கிற மாதிரி ஆங்கிலமும் கலந்துக்கிச்சே. இதை வந்து அடிமைப்படுத்துகிற மொழின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, ஆனா சார் இப்போ உங்களுடைய கட்சியுடைய அதிமுகவுடைய கோரிக்கை வந்து நீங்க சொல்றீங்க, அட்டவணை மொழிகளை பத்தி இவ்வளோ விஷயங்கள் அதிமுக தரப்புல இருந்து நீங்க பேசுறீங்க, முன்னாள் கல்வி அமைச்சரா நீங்க இருந்திருக்கிறீங்க, இதையெல்லாம் வலியுறுத்தி ஒரு போராட்டம் பெரிய அளவுல ஏன் எடுக்கலாமே? தமிழ்நாட்டுல மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வருமே, அதிமுகவுக்கும் பங்கு இருக்கே, அதிமுகவுடைய கொள்கையும் இருமொழி கொள்கை தானே, அப்ப நீங்க இன்னும் வீரியமா இதுல செயல்பட்டிருக்கலாம்ல பாஜகவை எதிர்த்து? இல்லை இல்லை, இப்போ நாங்கள் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் இப்போ நேற்று கூட காட்டமாக அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது வந்து அதில் வந்து மாறுபட்ட கருத்தே கிடையாது. இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாகவே இருக்கிறோம். மும்மொழி கொள்கை நம்ம நாட்டுக்கு தேவையற்றதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஏன் படிச்சுக்கலாமே நீங்கள் தீவிரமாக பண்ணலாமென்ட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து போராட்டம் நடத்தி தான் இது பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ இதே எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மா ஆட்சியாக இருக்கட்டும், அல்லது எடப்பாடியார் ஆட்சியாக இருக்கட்டும், இந்நேரம் இங்கே வந்து அறிக்கை விட்டுட்டு மேடையில் பேசிக்கிட்டு வீராசனம் பேசிக்கிட்டுலாம் இருந்திருக்க மாட்டாங்க. நிலைமையை போய் எடுத்து சொல்லி, இப்போ நான் சொன்ன காரண காரியத்தில் எடுத்து சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்பாங்க, அல்லது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிவாரணம் கிடச்சிருக்கும். இது வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து அவங்கள அரசியலாக்குன்னு நம்ம தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ஆளுங்கட்சி, இங்கே இருக்கிற திமுக அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அரசியல் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 பேருமே அரசியல் பண்ணுறாங்களோ. இப்போ தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் 65 மொழி பிரச்சனை உருவானதால தான் 67 ஆட்சி மாற்றமே வந்தது. அதனால் அடுத்தது 2027 நம்ம வருமோ வரமாட்டோமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கிற திமுகவுக்கு இது வந்து வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி இதோடு கிடைச்சிருச்சோ, இதுக்காக தான் பிரச்சனை தீராமல் இருக்கட்டுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு இந்த கருத்தெல்லாம் ஏன் எடுத்து சொல்றதுக்கு எதிர்கட்சின்னு ஏன் ஒதுங்கணும்? நீங்க இப்ப அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் திமுகவுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த விஷயத்தை கையில எடுத்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி ஒரு ஜனநாயக எதிர்கட்சியா இருந்து நீங்க செயல்பட்டா நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா. இப்ப நாங்க வந்து ஸ்கோர் பண்ணதப்ப ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து PM ஸ்ரீ பள்ளி வருது இல்லைங்களா, இப்போ சமக்கர சிக்ஷா அபியான், அந்த அந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் படம் தான் நமக்கு கிடைக்கலன்னு தானே சொல்கிறாங்க. இது கூட நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேங்க.
எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நானே சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், முழு பணத்தையும் இதே கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் வந்து நிறுத்துறதுங்கிறது உண்மையில் தப்பு. அப்படி அவர் சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்தமாக நான் வந்து நிறுத்தி விடுவேன், 5000 கோடி உங்களுக்கு லாஸ்ன்னு சொல்லக்கூடாது. இவர் நம்ம ஸ்டாலின் அவர்களும் 10,000 கோடி கொடுத்தா கூட நான் கையெழுத்து போட, அது ரைட்டு, கையெழுத்து போட வேண்டாம். வாட் இஸ் தி சொல்யூஷன்? அதுக்கு தீர்வு என்ன? நான் ஒன்று சொல்கிறேங்க, இது வந்து சாதாரண இல்லை. இப்போ நீங்கள் சீமான் பற்றி சொல்லியிருந்தீங்க. சீமான் வந்து கேட்குறாரு, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் வரும்போது அப்போ நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதுனே ஹிந்தி எல்லாம் அங்கே நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னமோ பிஎம் ஸ்ரீ பள்ளியை மட்டும் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் கொஞ்சம், அதாவது அவர் விவரத்தோடு பேசுகிறவர் தான். சீமான் வந்து விவரமான ஆள், விவரத்தோடு பேசுகிறவர் தான். ஆனால் இது பற்றிய புரிதல் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கேந்திரிய வித்யாலயாவை இதில் கம்பேர் பண்ணக்கூடாது. கேந்திரிய வித்யாலய பள்ளியில் இந்தி இருப்பது உண்மை, அது தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. அதை எதுக்க முடியாது நம்ம. ஏன்னு கேட்டால், எதுக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த கேந்திரிய வித்யா பள்ளி மத்திய அரசாங்கத்துடைய பள்ளியாக இருந்தாலும் அது நமக்கான பள்ளி அல்ல. மத்திய அரசாங்க அலுவலர்கள் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ இதே தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்துடைய அலுவலர்கள் நிறையா இருக்காங்க. வடநாட்டில் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்கே பணியாற்றுறாங்க. அவங்க குழந்தைங்க படிக்கணும். அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு வசதியாக தான் அந்த கேந்திரிய வித்யாலயா உருவாக்கப்பட்டது. அது நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி அல்ல. எனவே அதை நம்ம எதுக்க முடியாது. அது சீமான் சொல்கிறது தவறு. அது வந்து தமிழ்நாட்டில் பணிபுரிகிற மத்திய அரசாங்க ஊழியர்களுடைய, அலுவலர்களுடைய, அதிகாரிகளுடைய குழந்தைகள் படிப்பதற்கான தனிப்பட்ட பள்ளி. அதனால் நமக்கு ஏதோ சீட்டு கீட்டு கொடுத்துருந்தாங்க, பதியை நிறுத்தி விட்டாங்க நம்ம மாணவர்கள் படிக்கிறதுக்கு. அதனால் அந்த சீமான் சொல்கிற கருத்து அது இது இப்போ உடன்படாது. இன்னொன்று நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் கல்வி அமைச்சராக இருக்கும்போது நவோதயா பள்ளின்னு ஒன்று வந்து, நான் அப்போ கல்வி அமைச்சர், அம்மா முதலமைச்சர். நவோதயா பள்ளியை நானும் அம்மாவும் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் ஏற்றுக்கிட்ட என்ன சம்மலை? இப்போ சிபிஎஸ்சியில் ஹிந்தி இருக்குது, படிக்கிறாங்க, படிச்சுட்டு போகிறாங்க, அதனால் ஏற்றுக்கலாமான்னு. அப்போ தான் அவர் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, நானும் நூன்னு கேட்டு வந்தேன். அம்மா சொன்னாங்க, இல்லை அது வந்து நம்ம கொள்கைக்கு முரண்பாடு, நாளைக்கு அது பெரிய இஷ்யூ ஆகும். நம்ம எதிர்கட்சி, அப்போ கலைஞர் இருக்கிறார், கலைஞர் வந்து சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து இது பெரிய பூதாகரமாக்கிடுவார், நமக்கு அது பெரிய, அதாவது மொழிக்கு எதிரியானவர்கள் அப்படின்னு அதிமுக மேலே ஒரு முத்திரை குத்திடுவாங்க, அதனால் அது வேண்டாம், இப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இது பண்ணுறாங்க. அது மாதிரி அம்மா வந்து எதுவுமே யோசனையாக ஒரு யோசனை பண்ண ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்கும். இப்போ கூட இப்போ இவர் வந்து இதே திரு ஸ்டாலின் அவர்கள் இது வந்து தர்மேந்திர பிரதான் வந்து சொல்கிறது சரியாக தப்பாங்கிறதுக்கு அந்த ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் போய் மத்திய சர்க்கார்கிட்ட பேசணும். இப்போ நான் சொன்ன காரண காரியங்களெல்லாம் எடுத்து சொல்லணும். சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே விதிவிலக்கு கொடுத்து வச்சுருக்கிறீங்க, நான் சென்று மற்ற காரியம்லாம் பின்னாடி ஃப்யூச்சரில் அந்த அபாயம் இன்னும் தொடருகிறதுங்கிறது தான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற பாதுகாப்பு நமக்கு போதும். இப்போ 63 எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டீங்க, ஏன் எங்ககிட்ட மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எங்களையும் தொந்தரவு பண்ணுறீங்க. எங்களுக்கு வந்து அந்த விதிவிலக்கு 76வது அலுவல் மொழி சட்ட விதிகள் படி எங்களுக்கு விட்டுருங்க, எப்போ போல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு தெரியாத கூட இருக்கலாம். இல்லை, இதை சொல்றதுனால நமக்கு தீர்வு கிடைக்குமா? இல்லை நீதிமன்றம் போனால் நமக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமா. அதாவது நம்ம சட்டப்படி, நீங்க வழக்கறிஞரும் கூட, அப்ப சட்டப்படி இதை நம்ம எடுத்து சொன்னா நமக்கு சாதகமா அமையும். நான் கூட ஒரு பேட்டியில் ஒரு நிருபர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி வந்து 2 அரசாங்கமும், மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம், இதை அரசியலாக்கக்கூடாது. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அவங்க பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது நம்ம ஒத்து வரலன்னா, மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய இது என்ன, செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, வந்து வாதாடி பெறணும். வாதாடணும், அவங்ககிட்ட வாதாடணும். 1 on 2 உட்காந்து இப்போ நானும் நீங்களும் பேட்டி எடுத்துக்கிற மாதிரி வாதாடணும். இல்லை வாதாடியும் பலன் கிடைக்கலையா, அப்போ நீங்கள் சொல்கிறது வழக்காடணும். அதான் வாதாடியும் பெறலாம், வழக்காடியும் பெறலாம். அப்போ கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக தீர்வு வரும். அந்த தீர்வு வந்து கோர்ட்டில் போனால் இந்த நான் சொன்ன இந்த 63வது அலுவல் மொழி சட்டத்தினுடைய விதிகள், 1976 விதிகள் எல்லாம் வந்துடுச்சுன்னா கோர்ட்டில் நாளைக்கு நியாயம் கிடைக்குமே, அதை செய்யலாமே.
அதை செய்கிறத விட்டுட்டு சும்மா ஏட்டிக்கு போட்டி அவர் சொல்கிறது ஒன்று, இவர் சொல்கிறது ஒன்று, அவங்க சொல்கிறது ஒன்று, இவங்க சொல்கிறது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறதுனால என்ன பாதிக்கிறது யார்? நம்ம இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் தான். ஆனா அதே சமயம் சார் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் கூட ஒன்றிய அமைச்சராலாம் இருந்திருக்கிறாங்க, பிஜேபியில் இருந்திருக்கிறாங்க. கல்வி அமைச்சர். ஆனா இப்போ மனிதவள மேம்பாட்டு அமைச்சர்னு பேர் அவருக்கு. இப்போ கல்வி அமைச்சர், மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் முரளி மனோகர். அவர் பெரிய பெரிய எஜுகேஷனிஸ்ட். அவர் எவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கிறாரு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பெரிய அறிவாளி, நல்ல சிந்தனையாளர், நல்ல மெத்த படித்தவர். ஆனா அப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவ்வளவு வீரியம் இல்லை. ஆனா தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதுல ஏன் இவ்வளவு தூரம் வந்து ஒரு பிடிவாதமா இருக்கிறாரு? நான் நிதியை கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுல இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ வந்து நம்ம என்ன நினைக்க வேண்டியதுன்னா, இது எல்லா அதாவது பண்டித ஜவஹர்லால் நேருலேருந்து வாஜ்பாயிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற மோடி வரை இந்த பிரச்சனையில் வந்து எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் தான் ஸ்மூத்தாக தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் இவர் வந்து பேசுகிறது இவராக பேசுகிறாரா அல்லது இவரை பேச வைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. மோடி அவர்களும் இதை வலியுறுத்தி தானே பேசுறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அங்க வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா? கண்டிப்பா தன்னிச்சையா பேச முடியாதுல்ல. தர்மேந்திர பிரதானுடைய கொள்கை வேறு, பிஜேபியுடைய கொள்கை வேறு, மோடி கொள்கை வேறு, அமித்ஷா கொள்கை வேறு, பிரித்து பார்க்க முடியாது. இதை வந்து இப்போ தீவிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க நோக்கம், இன்றைக்கி பார்த்தீங்களா பேட்டி, முருகன் மத்திய அமைச்சர் மாண்பு முருகன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இங்கே இப்போ இன்னைக்கு நான் பேப்பர் வரும்போது படித்தேன், தமிழ்நாட்டில் இரட்டை என்ஜின் ஆட்சி 2026 அமையும். இரட்டை என்ஜின் தெரியுமா? டபுள் என்ஜின். ஒவ்வொரு இடத்துலையும் டபுள் என்ஜின் சர்க்கார் கொண்டு வர்றோம்னு அதை இது பண்ணி அவங்க நோக்கம் புரியுதுங்களா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ இல்ல அந்த நோக்கம் தமிழ்நாட்டுல மொழியில கைய வச்சா கிடைக்குமா, அடியோடு காலி ஆகுமான்னு வேற பார்க்கணும். அது அதனுடைய இது அந்த கான்சிக்வன்ஸ் தெரியாம தப்பா தொட்டு பார்க்குறாங்க. அது சூடுபட்டா தான் தெரியாது. ஏன்னா இப்போ டபுள் இன்ஜின் ஆட்சின்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்கே வருடுங்கிற ஒரு இதில் இருக்காங்க. இங்கே வந்து திமுக ஆளுங்கட்சி, திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக. இதுதான் இன்று வரை உள்ள நிலைப்பாடு. அப்போ இதில் வந்து அவங்க வந்து இந்த வார்த்தை வருதுன்னா அவங்க நோக்கம் தமிழ்நாட்டை கைப்பற்றணும். அப்போ அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இப்போ நீங்கள் சொல்கிற நிர்பந்தத்தை மொழி மூலமாக கொடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்குமா இல்லையா? நாளைக்கு மக்களையே நினைக்க வைப்பாங்களோ, பாஜக இங்க வந்தாதான் நமக்கு நிதி சரளமா கிடைக்கும், நமக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத மற்ற மாநிலங்கள் எப்படி சிந்திக்க வச்சு இந்த டபுள் என்ஜின்ங்கிறத வெற்றிகரமா கொண்டு போறாங்களோ அதை இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க நினைப்பாங்க. ஆனா அது இல்லாமையே நம்ம வந்து அதை சாதிக்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல, அழகாக சொன்னீங்கல்ல, ஏன் நீங்க வாயில பேசிட்டு இருக்கீங்க, கோர்ட்டுக்கு போய் உங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு சொன்னீங்களா? அது மாதிரி செய்யலாம். பல வழிகள் இருக்குது. ஒன்று டயலாக், இல்லைன்னா கோர்ட்டு. நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க, வெளிப்படையாகவும் பேசியிருக்கிறீங்க. நன்றி. நன்றி. இதுவரை மூத்த அரசியல் தலைவர், அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.